ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்குங்க, தண்ணி சாப்பாடு தாங்க. அந்த தண்ணி சாப்பாடு வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி சாப்பாடில் நம்ம வடை எப்படி செய்ய போகிறோம் சொல்லி இது குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அதுமாரி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு, கொஞ்சோண்டு மிளகும் சீரகமும் எடுத்துருக்கேன். 2 பெரிய அளவு பச்சை மிளகா, 3 வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. எங்கள் வீட்டில் மீதி இருந்த சாப்பாடுங்க, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சாப்பாடை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கோங்க. இந்தமாரி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறமா மிளகு சீரகம் எடுத்து வச்சோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அவ்வளோ வேண்டாம். நீங்கள் எவ்வளோ சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அது பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக வெட்டி. உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க ஆனியனை, அதுதான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 3 வெட்டி இருக்கேன். இனிமேல் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க, சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம வடை சுடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா, எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சின்னா நம்ம வடை போடும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்சிடும், வடை சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எனக்கு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ அது ரொம்ப குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் குட்டி குட்டியாக மாவு எடுத்து வடை தட்டுறமே நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு தாங்க. இன்னும் குட்டியாக இருந்தாலே போதும், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு தட்டி வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். வடையை நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். வடை நல்லா வெந்துருச்சுங்க, குக் ஆகிடுச்சு. இந்தமாரி ஒரு ப்ரௌன் கலர், ரொம்ப ப்ரௌன் ஆகிக்கிறது, இந்தமாரி லைட்டாக இருந்தால் போதும். இந்தமாரி ரெடி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வடை மாரி செஞ்சேன். அப்புறமா இதில் போண்டா மாரியும் செய்வாங்க. அது ரவுண்டாக பிடிச்சி அது குட்டி குட்டியாக போடணும். நல்லா பெருசாலாம் போடுறதால கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டாலே நல்லாயிருக்கும். மீதி இருக்க போண்டா மாரி செய்வேன்.
சாப்பாட்டில் செஞ்ச வடையும் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப முருன்னு இருக்குது. நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். தேவைக்குள்ளே நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.